இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலேயே சொல்லலாம். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு அருமையான ஒரு சுப கிரகம் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்ங்கிற வருமானம், திடீர் பணவரவு, திடீர் செல்வம், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு பிரயாணங்கள், தூரதேச வெளி மாநில பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயம், சுப விரயம், முதலீடு, 4ஆம் இடத்தில் உச்ச குருவாக மேஷராசிக்கு பல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அடுத்த ஒரு வருடத்துக்கும் பாத்தீங்கன்னா குரு உச்சம் பலனை கொடுக்க போகிறார். இதுவரை செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் புரட்சிகரமான சில வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அமைகிறது. மேஷராசிக்கு பாருங்க, குரு 4ஆம் இடத்துக்கு வருவது நிறைய முன்னேற்றங்களை கொடுக்குதுங்க. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம், ஒரு நற்செய்தி, ஒரு அபிவிருத்தி, வளர்ச்சி எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில் இருக்கிற சில நடுத்தர வயதில மேஷராசிக்காரர்கள் தொழில் அமைப்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் ஆல்ரெடி இருக்கிறவங்க வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், படிப்பு விஷயத்துல, உடல்நல விஷயத்துல, தாயார் விஷயத்துல, சொத்து விஷயத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் டக்குன்னு சிலதெல்லாம் நடந்துருச்சு, ஒரு முன்னேற்றம் அடைஞ்சது, சில விஷயங்கள் சாதிச்சிட்டேன், இப்ப எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, ஒரு நட் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாசம் வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு பெயர்ச்சியாக இருக்கிறது. ஓரளவுக்கு 2025 பல விஷயங்கள் சரியா வரவில்லை, வர வேண்டிய பணம் வரவில்லை, ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டோம் அப்படிங்கிற லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக 12 ராசியிலேயே ஓரளவுக்கு நல்ல குரு பெயர்ச்சியாக, ஒரு அருமையான ஒரு பெயர்ச்சியாக, வாழ்க்கைக்கு வேணுங்கிற முக்கியமான விஷயமாகிய வேலை, உத்தியோகம், தொழில், இடம், தாயார், வீடு, வண்டி, வாகனம், சுகம், இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் லைஃப்க்கு நம்ம போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஜூன் 2026 இருந்து அடுத்த வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் இந்த 13 மாதங்கள் குரு பெயர்ச்சி நல்ல தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்கிறதா உண்மை. இப்ப பாருங்க, ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு மாறி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமண ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்துல 9ஆம் ஸ்தானத்தையும் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், தந்தையார் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபம் பூர்த்தியை குறிகாட்டக்கூடிய அந்த 11ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அருமையான 3 பாவத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்க பெற்று நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு இதுவரை 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்த்து மன உளைச்சல், பல தூரதேச பயணங்கள், அலைச்சல்கள் கொடுத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு இப்ப 3ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெற்று நிம்மதி பெருமூச்சும், வாழ்க்கை பாடா இப்பதான் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை ரெஸ்ட் எடுக்க முடியுது, நமக்கு வேணுங்கிற வாழ்க்கையை நமக்கு அமைச்சிக்க முடியுதுங்கிற மாதிரி அதிகமான ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, டைம் ஸ்பெண்ட் வித் யுவர் எல்டர்ஸ், லாபங்கள் பெறக்கூடிய, இதுவரை கடுமையான உழைப்பதற்கு தக்க ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த பிசினஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு வரார். என்ன குரு 3க்கு போயிட்டான் அப்படிங்கிறதுலாம் சில பேர் தவறா சொல்லுவாங்க. பட் 3க்கு போய் என்ன பண்றாருன்னு பார்த்தா உச்சம் அடைந்து அவருடைய நேர் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பது அருமை. கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய அந்த 13 மாதங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்குது. இதுல பாருங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள், நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 4ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு குரு போய் இன்னுமே தொழில் வளர்ச்சி, வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார்ல நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும் கொடுக்கறதுனால அந்த 3 மாசமும் சில பிளசன்ட் சர்ப்ரைசஸ், நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும்
இந்த ஆண்டு கடைசியிலையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. எப்படி பார்த்தாலும் சனி 11ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி வந்து குருவின் பார்வை பெறுவது நம்ம நல்லது. எப்பவுமே சனியும் குருவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்கிறது நம்ம நல்லது. சோ அதுல குரு வந்து சனியை பார்க்கறது நம்ம நல்லது. சனி குருவை பார்க்கறது காட்டிலும் குரு சனியை பார்ப்பது உச்ச குருவாக இருந்து பார்ப்பது நல்லது. அதே சமயத்துல உச்சன் அடையறதுனால குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். சில விஷயங்கள்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருந்து மன உளைச்சல்களையும் நம்பவே ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு அமைப்பாகவும் கடந்த 6-7 மாசமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது வந்து ஜூன் 2026 இருந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வேகமா மாறுதுங்க. குடும்பத்திலையும் ஒரு சுபிக்ஷமும், குடும்பத்திலையும் ஒரு கனெக்ட், குடும்பத்திலையும் ஒரு அன்னோனியம் பெறக்கூடிய அமைப்பு வந்தது. அப்படிங்கிற மாதிரி பல நல்ல விஷயங்கள் அடங்கிய ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். சில வாழ்க்கையில இதுவரை 2024-25 சில விஷயங்கள் சரியா பண்ணாத ஒரு மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிலதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பண்ணி பழைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம ஓரளவுக்கு கையில பணம், நல்ல முன்னேற்றம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல லாபம், அது மூலமாக நமக்கு உடைய நெட் ஒர்த், நம்மளுடைய பண வசதி, நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு பெருகி போச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய விசா எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு விசா கிடைச்சி போகக்கூடிய அமைப்பு, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி ப்ரொமோஷன் ஆகி போகுது. இது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது குழந்தை பேரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, குழந்தைகள் நம்ம வந்து 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையோ ஆகலைங்கிறவங்களுக்கு உச்ச குரு 2ஆம் இடத்துல வரும் பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓரளவுக்கு அந்த என்னதான் 5ஆம் இடத்தை குரு பார்க்கலினாலும் அந்த உச்சன் வந்து 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு குடும்பஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகள், மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த 5ஆம் இடத்து தசாபுக்திகள் போகும் பொழுது கண்டிப்பா சிலது நல்லது நடக்கிறது நான் நிறைய பார்த்திருக்கேன். அதே சமயத்துல நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாசம் 3ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷம், பேட்சப், நல்லதா இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஓரளவுக்கு பேட்சப் ஆன மாதிரியும், சில நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது, புது கஸ்டமர்ஸ், புது கிளைண்ட்ஸ், அது மாதிரிலாம் சில தொழில் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பல மடங்கு ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது மாதிரி இதுவரை ராசிக்குள்ள இருந்து குரு சில விஷயங்களை செய்திருந்த குரு தொழில் மேன்மை, ஸ்டேட்டஸ் மேன்மை, வேலையில முன்னேற்றம், அது மாதிரி பல வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கு. சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாக இருந்து பல மாதங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால திருமணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள், கணவர் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்னோனியம், அப்பா அம்மா, தந்தையார் தாயார்கிட்ட இருந்து கல்யாணத்துக்கு வேணுங்கிற காதல் கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஒப்புதல், கன்சென்ட், ஒத்துழைப்பு கிடைக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக, ஒரு குரு பயிற்சியாக 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு என்னதான் மிதுன ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெறான்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் அப்படி இருந்தாலும் இவர் நல்ல பலன்களே கொடுப்பாரே ஒழிய ஒன்றும் தவறு வராது. பாருங்க, கடகராசிக்கு இதுவரை குரு 12ஆம் இடத்துல இருந்து சில விஷயங்கள் நல்லதாகவும் சில விஷயங்கள் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகவும் நடந்து கொண்டிருந்தது. எப்படின்னா 12ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா சுப விரயங்களும் நிறைய செய்வோம். சுப விரயங்கள் நிறைய செய்யறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்கம், வருமானம் இல்லாமல் விரயங்கள் செய்ய முடியாது. அப்படிங்கன்னா வருமானமும் இருந்தது ஒரு பக்கம், 2025 ஜூன் மாதத்திலிருந்து மே மாதம் வரை வருமானமும் ஒரு பக்கம் வந்தது. அதே மாதிரி செலவுகளும் போய்கொண்டிருந்ததுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போ குரு ராசிக்குள்ள வரும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சு தேவையற்ற செலவுகளால் செய்து நம்ம உழைப்பையே நாமளே வீணாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தெளிவு, கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினரும் ஆகிய கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். 11 மாதங்கள் நாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தது ஃபினான்ஷியலாகவும் சரி, உறவுகளாலும் சரி, வேலை தொழிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்கிறோம், நிறைய அலையிறோம், நிறைய டிராவல் பண்ணுறோமே ஒழிய பெரிய பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தன் வீடாகிய 6ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகி கடன், பம்பு வழக்குகள், தேவையில்லாத உறவுகளில் ஒரு அன்னோனிய குறைவு, அது மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு
போன வருஷம் நாம் போட்ட எஃபோர்ட்டுக்கு, போன வருஷம் நாம் செஞ்ச சுப செலவுகளுக்கு எல்லாமே ஒரு பெனிஃபிட், ப்ராஃபிட், வரவு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக கடகராசிக்கு வருது. எப்பவுமே ராசிக்குள்ள குரு வந்து அது உச்ச குருவாக வரும்பொழுது நிறைய பேர் ராசிக்குள்ள குரு வரக்கூடாதுன்னு தவறான சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஆனால் குருங்கிறவர் சுப கிரகம், சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு இந்த கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கிறது. காம்படிட்டிவ் எக்ஸாம் இதெல்லாம் நினைக்கிறவங்க ஸோ அதை கிளியர் பண்ணுனா நல்ல போஸ்டிங் கிடைக்கும். ஆனால் நம்ம கிளியர் பண்ண முடியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வேலையில் ப்ரமோஷன், வேலையில் நல்ல மாற்றம், தொழிலில் அபிவிருத்தி, பார்ட்னர்ஸ்குள்ளே கொஞ்சம் நல்ல உறவு கொண்டாடக்கூடிய, நல்ல உறவு பேணக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே கொடுக்க வல்லதாக இந்த கடகராசிக்கு உச்ச குரு வருவது அருமையான விஷயம். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டம சனியோட தாக்கங்கள் குறையும். ஏன்னா குரு வந்து சனியை பார்த்து அஷ்டம சனி தாக்கத்தை குறைக்கிறார். அதே சமயத்தில் மன சந்தோஷம் மாறுற மாதிரி சில சுப செலவுகள், சுப முதலீடுகள், வெளிமாநிலம், வெளிநாடு பிராணங்கள், புதிய முயற்சிகள், அது மாதிரி விஷயங்கள் தென்படுகிறது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளாக படுத்தி கொண்டிருந்த அடுத்த லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸாக வரக்கூடிய அந்த அஷ்டம சனியில பாடாப்படுத்தி கொண்டிருந்த சில தொல்லைகள், மன இறுக்கங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளாகிய நான் முதலே சொன்ன மாதிரி சுப விரயங்கள், செலவுகள், கொஞ்சம் வருமானம் வந்து அதை நம்ம நல்ல விதமாக செலவு பண்ணுறது, வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக அப்கிரேட் பண்ணுறது, ஒரு வீடை இடத்தை விட்டு இன்னொரு இடம் வாங்குறது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லாபம் எடுக்கிறது, அது மூலமாக இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறது, கொஞ்சம் டிராவலிங் ஆகுறது, இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த குருவின் சஞ்சாரம் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்று நிறையா மாற்றங்கள், நிதி குடுக்கல் வாங்கல்ல மாற்றங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ல மாற்றங்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு இடத்துல இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போடுறது, இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி கொடுக்குதுங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஸோ இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு 2026 செகண்ட் ஆஃப், 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு அருமையான பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் உச்சம் அடைந்து, அது ஆல்ரெடியே நல்ல பலனை கொடுப்பார். அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி உச்சம் அடைகிறப்போ இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும். பலன்களை கொடுத்து 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே மாதிரி 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இந்த 3, 5, 7ங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தானங்கள். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாக போகுது, குடும்பத்தில் அன்னோனியங்கள் அதிகமாக போகிறது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால் நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே வந்து லாபம், மன மகிழ்ச்சி, அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கன்னி ராசிக்காரருக்கு 2026 ஜூன் மாதம் மூலம் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கிறது. இதுல நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027, அந்த 3 மாதங்கள், இந்த ஆண்டின் இறுதியும் ஜனவரி 2027 பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வராது. ஸோ அந்த டைம்ல நம்ம சுப செலவுகள் பண்றது, சுப விரயங்கள் பண்றது, வெளிமாநிலம் போயிட்டு வர்றது, வெளிநாடு போயிட்டு வர்றது, அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கையில காசு வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போகும் பொழுதுதான் நம்ம சுப செலவு பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது இல்லை பார்த்தீங்களா. அதனால நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. போன வருஷம் 2025-24 நீங்க செய்த உழைப்புக்கு, செய்த முதலீடுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல சுபிக்ஷம் நடக்குது, சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, தனிக்கட்டையா இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி, மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவிக்கு நல்ல ஒரு பொருத்தமாயி நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வருவது, எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கிறார். ஸோ இந்த நம்ம அற்புதமான ஒரு டைமை கன்னிராசிக்காரர்கள் 2024-25 எவ்வளோ துயரங்கள் பட்டு பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் பார்த்திருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருளை செய்யக்கூடிய ஒரு காலமாகும். இப்போ பாருங்க, துலாம் ராசிக்கு உச்ச குருவாக 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நிறைய அந்த பேங்கிங் லைன்ல இருந்தவங்க, ஃபினான்ஷியல் லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதே சமயத்தில் தன் வீட்டை தன்னையே பார்க்கிறாருங்கிற 6ஆம் வீட்டை பார்த்து வலுக்கிறார். ஸோ ருணச்சத்ரு பாவம் வலுக்குது துலாம் ராசிக்கு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். புதுசா ஏதோ சீனியர் சிட்டிசனுக்கு நோய் வருவது, 45-50 வயசுலயே பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் அது மாதிரி சில தொந்தரவுகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி கடன்கள் அதிகமா போறது, பர்சனல் லோனு, வியாபாரம், தொழில் இருக்கிறவங்களுக்கு கடன் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா போய் அதிகமா போயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி உறவுகள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பணப்புழக்காட்டங்கள் அதிகமா இருக்கும். ஆனா கடன் விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடம்பு உபாதைகள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி உறவுகள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு மாதிரி லோன் போட்டு ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, பழைய வீடை அப்கிரேட் பண்றது, புதிய கார் வாங்குறது, பழைய காரை கொடுக்கறது, எல்லாமே அது மாதிரி வண்டி, வாகனம், வீடு, இடம் அது மாதிரி விஷயத்துல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் ஆகக்கூடிய குரு பயிற்சி நன்றாக குடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டின் கடைசியில 11ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நல்ல லாபங்கள், நல்ல சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல ஒரு சில பெனிஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பும் வருகிறதுங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது தொழில், ஃபினான்ஸ் தொழில், வட்டி தொழில், பேங்கிங் தொழில், சொல்லி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, பிரின்சிபலா இருக்கிறவங்க, டீச்சரா இருக்கிறவங்க, ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க, டீனா இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கோல்டு பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் நல்லது இருக்கு. ஸோ இந்த நேரத்தை வந்து ஓரளவுக்கு கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும். கடந்த ஒரு வருடமாக குரு அஸ்தமத்துல போய் 8ஆம் இடத்துல போய் குருவினால எந்த ஒரு பிரயோஜனமும் அடையாத ராசிக்காரர்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பது அற்புதம். பல விஷயங்கள் நிலுவையிலேயே இருந்து பல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் கைக்கு வந்தது வாய்க்கு நடந்து வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி அமைப்பு போய்கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம்ல இருந்து அடுத்த 13 மாதங்கள் வரக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் கடகத்துல வந்து உச்சம் பெற்று 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஸோ 9ஆம் இடத்துல குரு வருவதே பெரிய விஷயம். குரு 9ஆம் இடத்துல வந்து ராசியை பார்ப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்குது. இதுவரை துயரமாக இதுவரை எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப டக்கு டக்குன்னு சிலதெல்லாம் நடந்து மன மாற்றங்களை கொடுக்குது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நடந்தாதான் நமக்கு சந்தோஷம், ஒழிய நடக்கலைன்னா அதே பாடுதான். ஆனா அது நடக்கிறப்பதான் நம்ம அந்த பிரச்சனையை விட்டு அடுத்ததுக்கு நம்ம வருவோம். 2026 ஜூன் மாதம் கண்டிப்பாக உண்டு. நல்ல பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இதனால நீங்க பாருங்க, இதுவரை மாணவர்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, இளம் வயதினரா இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் வந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, எதுவுமே வந்து கொஞ்சம் நம்மளால முழுசா வெற்றி அடைய முடியல அப்படின்ட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை வந்து அது கொஞ்சம் வளப்படுத்தி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2027 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, பிஸ்னஸ்ல ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்கிறவங்களுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரோக்ரஸ் கிடைக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தைகள் பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, அப்பா பையன் விஷயத்துல வந்து உன்னமே சுபிக்ஷம், உன்னமே உறவுகள் புதுப்பிக்கிறது, நல்லா பேச்சப் ஆகிறது, குடும்பத்துல மனமகிழ்ச்சி வருவது, குழந்தைகள்னால் நற்செய்தி அடைவது, யோகமாக ஃபீல் பண்றது, யூ ஃபீல் லக்கி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் டக்குன்னு சிலதெல்லாம் எனக்கு எதிர்பார்க்காம நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு ஒரு தடவை விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு உச்ச குருவாக வருகிறார். அது இப்ப நடக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறது. நிறைய பேத்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு, தொழில் மாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு, சில பேர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கூட்டு தொழிலா பண்ணவங்களுக்கு கூட்டா சேர்ந்து ஒரு பெரிய லெவல்ல போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் நம்ம இருக்கிறவங்க இன்னுமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இன்னும் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனி 4ஆம் இடத்துல இருந்து ராசியை 10ஆம் பார்வையாக நீடித்து பார்ப்பதனால 2027 மார்ச் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கிறதுனால நல்லா விறுவிறுப்பா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அது நடந்துருமோ இது நடந்துருமோன்ட்டு ஏதோ ஒரு எஃபோர்ட் எடுத்துட்டு மனசை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் இறுக்கமாகவும் வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால குரு பயிற்சி வந்து அருமையான ஒரு பயிற்சியாக சுப விரயங்கள், முதலீடுகள், ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, ஒரு வண்டியை கொடுத்து இன்னொரு புது வண்டியை வாங்குறது, வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்திக்கிறது, நம்ம யோசிச்சு கொண்டே இருந்த ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் டக்குன்னு முடிவெடுத்து மேல் படிப்பு படிக்கிறதுக்காக விசா வாங்கி போகிறது, வெளிமாநிலத்துல போய் மேல் படிப்பு படிக்கிறது, ஒரு சரியில்லாத ஒரு வீட்டில இருந்து இன்னொரு நல்ல ஒரு வீடு உள்ள அமைப்புக்கு நம்ம மாறுறது, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது,
இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஸ்டாக்னண்டா ஒரு மாதிரியா கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கின்ற கடந்த ஒரு வருடமாக கம்ஃபோர்ட் ஜோன்ல குளிர் காய்ந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள், மாணவர்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளவட்டக்காரங்களாக இருந்தாலும் சரி, முதியோர்கள் சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, அடுத்த என்ன செய்யலாம், அடுத்தது நம்ம எதை நோக்கி போனாதான் அடுத்த கட்ட படிநிலைக்கு வாழ்க்கையை நகர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கால் எடுத்து வைத்து அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள், அதுக்கு வேணுங்கிற சந்தர்ப்பங்கள், வாழ்க்கை சூழல்களும் அமைந்து வந்து நமக்கு பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் இன் லைஃப் போதும், அடுத்ததுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி உள்நாட்டிலேயே வேலை செய்கிறவங்க வெளிநாடுக்கு போகணும்னு நம்மளால ட்ரை பண்ணுறாங்க. வெளிநாடு போகிறது, இடம், வீடு, வண்டி வாகனத்தில் சில சேதாரங்கள், சில பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்த சனி குருவின் உச்ச குருவின் பார்வையால் தன்மை அடைந்து பிரச்சனைகள் கொஞ்சம் சாந்தமாகி இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளோ இல்லைங்கிற மாதிரி சனி கொடுக்கும் தொல்லைகள் கம்மியாகிற அமைப்பு இந்த குரு பயிற்சி கட்டாயம் உண்டாக்கி கொடுக்குது தனுசு ராசிக்காரர்கள். ராசிக்காரர்களுக்கு முதல் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன நடக்குதுன்னா, முதல் செலவு கம்மியாகும். முதல் தேவையற்ற செயல்பாடுகள், அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, தேவையற்ற ஒரு நடவடிக்கைகள், தேவையற்ற செயல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ என்ன பண்ணுனா நம்மளோட குறிக்கோள் அடைய முடியும், நம்ம ஏன் இப்படி நமக்கு வந்து எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது, நம்மளுடைய ப்ரோக்ரஸ் ஏன் நம்ம ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து ரீதிங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து அசிமுலேட் பண்ணி யோசிக்கக்கூடிய அந்த தருணம் தான் உச்சகுருவின் பார்வை உங்களுடைய மனோகாரகன் என்று சொல்லப்படுகிற ராசியை பார்க்குது. இதுவரை நீங்கள் வந்து என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருந்தீங்க, எது மாதிரி விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, எது மாதிரி விஷயத்தை கழித்து எது மாதிரி விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணோம்னா எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள், அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட், ஜாப் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது கொடுக்குதுங்க. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு, இது எல்லா டைமும் வராது. இதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு கல்யாணம் நடக்கிறது, நண்பர்களிடையே நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு, நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, நெட்வொர்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, நம்ம ஸ்டேட்டஸ் உலகத்தில் டெவலப் ஆகிற மாதிரி, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப், புது நட்பு, புது அசோசியேஷன், புது கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு பிரகாசமான ஒரு முன்னேற்றம் வந்து 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று 7ஆம் வீட்டை அதிக திருப்பலம் கொடுப்பதனால நம்மளுடைய சொசைட்டி இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங், நம்மளுடைய சோஷியல் லைஃப் எல்லாமே ஓரளவு நல்லா வரும். நமக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும், நம்ம என்ன தொழில் என்ன வேலையில் இருக்கிறோமோ கொஞ்சம் நேம் அண்ட் பேமெண்ட் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. உங்களுக்கு யோகமான தசைகள் போய் கொண்டிருந்தால் இன்னுமே நான் சொன்னது இன்னுமே நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நல்லவர்களோட பழக்கங்கள் அதிகமாக வர்றது, தீயவர்கள் பழக்கம் கம்மியாகிறது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஜென்மசனியில் 2020, 2021, 2022 வந்து கொஞ்சம் தவறான பாதையில் போன இளம் வயதியர்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒழுக்க பாதைக்குள்ளே வந்து இனிமேல் வந்து ஒழுக்கம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, நண்பர்கள்னா என்ன, பெற்றோர்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் புரிதலோட நல்ல மெச்சூரிட்டியோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வேணுங்கிற அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி 2026 ஜூனுக்கு மேலே வரக்கூடியது மகர ராசிக்கு கொடுக்குது. இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க, குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்த குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 6ஆம் இடத்துக்கு மாறுறார். 6ஆம் இடத்துல மாறி உச்சமும் பெறுகிறார். ஸோ இதுவரை வந்து இப்போ 9ஆம் பார்வையாக ராசியை பார்த்து, 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்த்து, பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் வீட்டை பார்த்த குரு இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்து அப்படியே அவரோட கேமை மாத்துறார். என்ன பண்றார்? 6 வலுக்குது, 12ஆம் இடம் வலுக்குது, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற இந்த 10ஆம் இடமும் வலுக்குது. அதே மாதிரி 2ஆம் இடமும் பார்க்கப்படுகிறது குருவால், அது உச்ச குருவால். அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போறாங்க, செலவுகள் செய்யறாங்க, அது மூலமா குரோத்தும் ஆகுறாங்க. செலவுகள் ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம் இருக்க, அதே நேரத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கே போய் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் மன சோர்வு குறைந்து
சில குடும்பத்தில் சில சுப விஷயங்கள் அன்னோனியங்கள்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகிற மாதிரியும், சில விரயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் அது எல்லாம் கொடுக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதிவக்கரமாக சிம்மத்துக்கு போகிற குரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதமும் அந்த குரு பயிற்சி பலன்களில் நடுவு பீரியடில் வர்றதும் வந்து அவ்வளோ சாதகமற்றதாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு கடன்கள் அதிகமானாலும், வம்பு வழக்குகள் கொஞ்சம் அப்படி வந்தாலும், உடல் உபாதைகள் கொஞ்சம் படுத்தினாலும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரக்கூடிய அந்த நகர்வுகள், ரிஸ்க் எடுத்து போகக்கூடிய விஷயங்கள், பல நாள் முயற்சி டக்குன்னு நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள், இது மாதிரி கூட்டு தொழில், வெளிநாடு போகிறது, சுப முதலீடு, ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, கடன் வந்தாலும் பரவாயில்லை நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போடுறது, பழையனை கொடுத்து புதுசு ரெடி ஆகிறது, அதை நம்ம அடைச்சிக்கக்கூடிய சக்தியும் நமக்கு கிடைக்கிறது, பணம் லோன் கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வருவது, அதே மாதிரி நல்ல போன பல ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல பலனை கொடுப்பது, அது மாதிரி பல நல்ல நிதி நிலைமை நிதி புழக்காட்டம் அதிகரிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கும்பராசிக்காரருக்கு இருக்கு. கும்பராசியிலேயே ராகு இருக்கார், கேது இருக்கார் 7 அப்படிங்கிறத மறந்துக்கூடாது. ஸோ அதனால நீங்க பார்ட்னர்ஸ் நண்பர்களிடையே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மீனராசிக்கு வந்து ராசி அதிபதியாகிய குரு 4ஆம் இடத்துல இருப்பவர் ஜூன் மாதம் 2026 அப்புறம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அது மிகவும் நல்லது. என்ன நல்லது அப்படின்னா, இதுவரை ஜென்ம சனி தாக்கத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மனசு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, மனசுல ஒரு சோகமாக ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரியாக வாழ்ந்து கொண்டு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பெயர்ச்சி, குருவின் பார்வை ராசி மேல இருக்கக்கூடிய ஜென்ம சனி மேல் விழும் பொழுது அந்த சனியின் உக்கிர குணங்கள் குறைந்து மனம் கொஞ்சம் சாந்தமடையும். மனம் வந்து முதல்ல இருக்கக்கூடிய இறுக்கங்கள் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவங்கள், வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கும். நம்ம வாழ்க்கையில வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகிறது, உறவுகளா இருந்தாலும் சரி, பண விஷயங்களா இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு திருப்தியான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்க வல்லதாக இந்த 4ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாப பூர்த்தி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மனசு உற்சாகம் அடைஞ்சு சுப விஷயங்கள் தடைகள் நீங்கி சுப விஷயங்கள் அடுத்து சோசியல் கேதரிங் அது மாதிரி விஷயங்கள் மூலமாக மனசு சந்தோஷம் அடைய, சொசைட்டில ஒரு நல்ல ரெகக்னிஷன் ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய மன உற்சாகம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நாம் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.